பிரஸ்ட் ஃபீடிங் அப்போ பிரஸ்ட்ல பெயின் வந்தா என்ன பண்றது? அதுக்கு நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, ஹாட் வாட்டர் வச்சு அடிச்சா அந்த பெயின் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை பேர்ன் பண்ணி ஸ்கின்னே பேர்ன் ஆகி வர அளவுக்கு அந்த மாதிரி எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. பெயின் எங்க இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல நிப்பிள்ல பெயின் இருக்கா, இல்ல பிரஸ்ட்ல ஒரு ஏரியால மட்டும் லோக்கலைஸ்டா ஒரு சின்ன ஏரியால இருக்கா, இல்ல பிரஸ்ட் ஃபுல்லுமே பெயின் இருக்கா? பிரஸ்ட் ஃபுல்லுமே பெயின் இருந்ததுன்னா அது என்காஜ்மெண்ட், அதாவது பிரஸ்ட்ல பேபி அடிக்குவேட்டா ஃபீடிங் எடுத்துக்காதனால தேங்கி இருக்கிற மில்க்னால வர்ற பெயினா இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு நம்ம பிரஸ்ட் மில்கை எக்ஸ்பிரஸ் பண்ணி எடுக்கலாம். கையாலையும் எக்ஸ்பிரஸ் பண்ணி எடுக்கலாம். சப்போஸ் அது பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா பிரஸ்ட் பம்ப் வாங்கிக்கலாம். எல்லா மெடிக்கல் ஷாப்லயும் இப்போ அவைலபிளா இருக்கு. அதுல நம்ம எடுக்கலாம் மேனுவலா. அதுலயும் உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா நியர்பை டாக்டரை பார்த்து நீங்க அந்த மில்கை எக்ஸ்பிரஸ் பண்ணி எடுத்துடலாம். இன்கேஸ் லோக்கலைஸ்டா பெயின் இருக்கு அப்படின்னா அது சில நேரங்கள்ல ஆப்சஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு இருக்கலாம். அதாவது சீழ்கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த இன்ஃபெக்ஷன் பேபியோட மவுத்ல இருந்து போகலாம், எக்ஸ்டர்னலாவும் போகலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம ஃபர்ஸ்டே ஆன்டிபயோட்டிக் போட்டு நம்ம ட்ரீட் பண்ணல அப்படின்னா அது ஆப்சஸா சீழ்கட்டியா மாறி அப்புறம் அதை நம்ம நீடிலையோ இல்ல கிழிச்சியோ அந்த சீழ் எடுக்கிற நிலைமைக்கு வரைக்கும் போயிடும். ஸோ ஃபர்ஸ்டே பெயின் இருக்கும் போதே நம்ம அல்ட்ராசவுண்ட்ல பார்த்தோம்னா அது கட்டியா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆன்டிபயோட்டிக் போட்டாக்க அது சீக்கிரமாவே ரிசால்வ் ஆயிடும். அதை விட்டுட்டு லேட் ஸ்டேஜ்ல வந்தாங்கன்னா கண்டிப்பா சீழ் இருந்ததுன்னா அதை நம்ம கிழிச்சு எடுக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வரும். ஸோ பெயின் இருந்தா ஏர்லியரா என்னங்கிறத டிசைட் பண்ணிட்டு டாக்டரை பார்க்கறது தான் நல்லது.